சார் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் எப்படி சார் உங்கள் பாடியை அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள் எப்போவுமே எப்படின்னா நியூ இயர் வரும்போது மட்டும் தான் ஜிம்முக்கு போவோம். ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கலேருந்து 2011 இப்போ வரையும் அந்த 1 வீக் போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறதில்ல. எங்களுக்கு 6 பேக் வைக்கணும்னு ஆசை உங்களை மாதிரி. பட் ஏதாவது ஒரு அட்வைஸ் தான் சொல்லுங்கள். இந்த வருஷத்தாலே நான் 6 பேக் வைக்கணும். இல்லை அதை நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார். நான் டெய்லி அதை கோத்ரூ பண்ணுறேன். ஏன் கஷ்டம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை வந்து இப்போ நிறைய ஃபிட்னஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ தே ரெகுலர்லி ஒர்க் அவுட் ஆர் தே டூ லைக் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அது ஓகே. பட் சாப்பிடாம இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளா விட இருக்கட்டும், 2 நாள் சாப்பாடு போடாம பட்னி போட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அவர் செய்வாரு. ஸோ பசிக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அந்த பசியை வந்து நம்ம வந்து தாக்கு பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல போகணும். அது ஏதோ ஒரு இதுல வந்து ஐ எம் யூஸ் டு தட். ஸோ அதனால அப்படின்னு பழகிடுச்சு. பட் அதனால தான் நான் சொல்றேன், அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம். இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு சின்ன டிப் என்ன தரேன், நைட்டு மட்டும் சாப்பிடாது. ஓகே சார், தேங்க்யூ சார்.